பட் நான் கோ த்ரூ பண்ணின ஒண்ண நான் ஒரு பிசினஸா கொண்டு வரேன் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட்டு இந்த ஐடியாவ நீங்க யார்கிட்ட சொன்னீங்க? வீட்ல உங்கள சுத்தி இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட சொன்னீங்க? இல்ல க அது வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆ, ஆ. அது இதெல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு என் உடம்புல. ம். எடுத்து என்ன எப்படி பண்றதுன்னு ஒரு ஃபைலாவே எடுத்து வச்சுக்கிட்டேன். ம், ம். ஆனா, எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. இது யாருக்கிட்டயாவது போய் என்ட்ட பணம் இல்ல. ம், அது ம். பண்றதுக்கு பணம் இல்ல. யார்ட்டயாவது குடுத்தோம்னா, அது அவங்களுதுன்னு சொல்லிக்குவாங்கல்ல. ஆமா. பேட்டன்ட் ரைட்ஸ் போயிடுமே இல்லையா? ஆ அப்போ ஒரு பொக்கிஷமா தான் அத வச்சுட்டு, சரியான நபர்ட்ட சொல்லுவோமா? ம். யார்ட்ட சொல்லலான்லாம் நானு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மாசம் வச்சுட்டு யார்ட்டயுமே காமிக்காம, எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னோட தளத்தில இருந்து அத யோசிக்கிற ஆளு நான் மீட் பண்ணல. ம். ஸோ அதே வேவ் லென்த்ல இருக்கணும் இல்லையா? ஆமா, ஆமா. அப்போ எனக்கு வந்து ஒரு நெருக்கடி வந்துச்சு. ம். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "அ ஏன்க்கா எங்களோட இணைஞ்சு பண்ணலாம் வாங்கன்னு" கூப்பிட்டாங்க. "இல்ல எனக்கு ஒரு விஷன் இருக்கு. ம். இது பத்திரமா இருக்கு. ஒரு ம். ஃபைல் வந்து வீட்ல பத்திரமா இருக்கு. அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு மனசுல. அது சரியான ஆள்ட்ட சொல்லுவோமா? மாட்டிக்குவோமா?" அப்படியெல்லாம் இருந்துச்சு. ம். அப்போ அவங்க அவங்க வந்து என்னைய வந்து ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. அவங்க பிசினஸ்ல என்ன இணைக்கிறதுக்கு. ம். எனக்கு அதுக்கப்புறம் எது மேலயுமே நாட்டமே போகல. ம். இது செய்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ம். இதுதான் ஃபைலுன்னு எடுத்து காமிச்சுட்டேன். நான் ஒண்ணு நெனச்சதுனால அது நடந்துருச்சு என்னமோ அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. அப்படியா? ஆமா. ஓ! 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 அது எல்லாமே எடுத்து அவங்க கிட்ட காமிச்சுட்டேன். அவங்க எல்லாமே சரிங்க்கா, சூப்பர்ங்க்கான்ட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா, என்னோட ஃபீல் அவங்களுக்கு இல்ல. இல்ல. ம். ம். நான் யோசிச்ச ஃபீல், நான் உணர்ந்த ஃபீல். அது ஜென்ட்ஸ் அவங்கலாம் 4 பேருமே. அதில என்ன ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு அத அத மட்டும் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் வந்து என்னைய என்ன பண்ணிட்டாருன்னா, "நீ தனிதான். ம். நீ ஒரு சிச்சுவேஷனுக்காக போய் சேர்ந்த அந்த நேரத்தில. ஆனா உனக்கு செட் ஆகாது அது." அப்படின்னு ஏதோ ஒரு ஏமாற்றத்தை, அல்லது ஒரு நஷ்டத்தை, அல்லது ஒரு துரோகத்தை உருவாக்கி, அதுலேருந்து என்ன தள்ளி விட்டுட்டாரு.